அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாலில் கதிர் வந்து விசாலாட்சிக்கிட்ட அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ கதிர் சொல்கிறாரு, அண்ணன் இத்தனை வருஷமாக சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுத்துட்டு இப்போ அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு விசாலாட்சி, நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஞானம் பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ணன் மேலே இருக்கிற கேஸ் எல்லாம் நம்ம வீட்டிலேருந்து தானே போட்டாங்க, ஜனனி தானே போட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து தானே அவங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ கதிர் சொல்கிறாரு, அண்ணன் தம்பிங்க மேலே ஒரு கருணை கூட வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் தனியாக முன்னேறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போய் எங்கே முன்னேற போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட விசாலாட்சி ரேணுகாவின் நந்தினியும் பார்த்து உங்களை தான் கேட்குறாங்க, பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கதிர் மீண்டும், அம்மா நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நீயும் அண்ணனுக்கு எதிராக சாட்சி சொல்ல போகிறதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தீங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்பட போகிற முதல் ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரேணுகா கோவமாக, கோர்ட்டு விஷயத்தை பற்றி பேச மாட்டோம், உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே திரும்பவும் பேச ஆரம்பிச்சிங்க. இப்போ என்ன உங்கள் அண்ணன் சொத்து எழுதி கொடுத்ததும் அவருக்கு வக்காலத்தாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஆதி குணசேகரன் மேலேருந்து கீழே இறங்கி வராரு. அவர் கதிர்கிட்ட, நான் அவங்ககிட்ட இதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையாப்பா, ஏன் வாக்குவாதம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் ரேணுகாவின் நந்தினியும் பார்த்து, நான் மன்னிப்பு கேட்கல, நீங்கள் என்னை மன்னிக்கவும் வேணாம், ஆனால் இந்த குடும்பம் நல்லா இருந்தால் போதும், இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போய் நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் கெட்டவன் தான், ஆனால் என்னை விட மோசமானவங்கள இந்த வெளி உலகத்தில் சந்திப்பீங்க, இனிமேல் எனக்காக யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் கதிர் திரும்பவும் விசாலாட்சிக்கிட்ட, அண்ணன் ஜெயிலுக்கு போகிறதுல நமக்கு என்ன லாபம், நாங்கள் எல்லாரும் நீ பெத்த புள்ள தானே, நீ மனசு வச்சனா இதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கேட்குறாரு. அதுக்கப்புறம் விசாலாட்சி வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஞானம் வந்து, அம்மா அண்ணன் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. முதல்ல தயங்குற விசாலாட்சி அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டு மேலே போகிறாங்க. அங்கே ஆதி குணசேகரன் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் யார் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி கவலைப்பட மாட்டேன், ஆனால் என் குடும்பம், என் தம்பி, அம்மா சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நான் நல்லவன் சொன்னதில்லை, எனக்கு நல்லவன் யாரும் பட்டமும் கொடுக்க தேவையில்ல, நான் சின்ன வயசுலேயே இந்த குடும்பத்தோட பொறுப்பை சுமந்தவன், இப்போயா எனக்கு சொத்து மேலாம் ஆசை வரப்போகுது, நான் பார்த்து கட்டின கூடுமா இந்த வீடு, இது உடஞ்சிடக்கூடாது, யாரும் உடச்சிடவும் கூடாது அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசமாக பேசுகிறாரு. இதை கேட்ட விசாலாட்சி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜனனியும் சக்தியும் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போ ஜனனியோட கொலுசு கீழே விழுந்துடுது. அப்போ சக்தி வந்து, ஜனனி இன்னொரு கொலுசு எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அங்கே தேவசகாயத்தோட டிரைவர் இருக்கிறாரு. அவர் ஜனனின்ற பேரை கேட்டதும் சக்தியோட ஒய்ஃப் தான் ஜனனி அப்படின்னு சொல்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. உடனே தேவசகாயத்துக்கு ஃபோன் பண்ணி, சார் நம்ம வீட்டுக்கு நேற்று ஃபோன் பேச வந்தால அவனோட ஒய்ஃப் தான் ஜனனி, அவங்க 2 பேரும் தான் மேல் வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட தேவசகாயன், நான் அப்போவே சந்தேகப்பட்டேன், உடனே கார் எடுத்துகிட்டு வா, அவங்க எப்படியா இருந்தாலும் இங்கே வந்து தானே ஆகணும், இங்கே வச்சே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதி குணசேகரனோட ஜாமீன் ரத்தாகுமா, விசாலாட்சி என்ன முடிவெடுப்பாங்க, ஜனனியும் சக்தியும் வீட்டுக்கு வந்ததும் தேவசகாயம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.